சிலம்பம் தமிழர்களின் வீரத்தின் அடையாளம், பண்பாட்டின் சின்னம், கலாச்சார புதையல். இசை ஓசையாய் உலாவும் போது சிலம்பாட்டத்தின் ஓசை இசையாய் என் தமிழர்களின் இனிமையை கூறும். சிலம்பம் தமிழர்களின் வீர விளையாட்டு. வீசு தண்டிடை கூர்முழு ஒக்குமே என்று கலிங்கத்துப் பரணியும், கோள் என திருக்குறளும், தண்டு என திருவிளையாடற் புராணமும் சிலம்பு விளையாட்டு குறிப்புகளை கூறும்போது என் கலாச்சார புதையலை உங்களுக்கு வெளிப்படுத்த முடியும். பதார்த்த குண சிந்தாமணி என்ற நூல் வாதம், பித்தம், கபம் ஆகிய நோய்கள் நீங்கும் சிலம்பாடினாள் என்று சொல்லும் பொழுது என் தமிழர்களின் மருந்தே வீரத்தின் அடையாளமான சிலம்புதான் என்று தெரியும். ஓகே, ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். ஸோ இந்த வீடியோவில் யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம பாரம்பரிய நாட்டுப்புற கலைகள் ஒன்றான சிலம்பத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த சிலம்பம் பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி, இந்த சிலம்பம்னால் இவ்வளோலாம் அச்சீவ் பண்ண முடியுமா அப்படின்ட்டு என்னாலே நம்ப முடியல. ஸோ அந்தளவுக்கு ஒரு பெரிய லெவல் அச்சீவர்ஸ் தான் இன்றைக்கி வந்து நம்ம வீடியோவில் இன்டர்வியூ பண்ண போகிறோம். இவங்க பேர் பார்த்திங்கன்னா சகா சிலம்பக்குழு. இந்த க்ரூவோட மென்டார்ஸ் யாராருன்னு பார்த்தீங்கன்னா கார்த்திக் ராஜா, சிலம்பம் கோபி, நம்ம தர்மராஜ். இவங்க தான் ஃப்ரெண்ட்ஸாக ஒன்றா சேர்ந்து இந்த க்ரூவை வந்து நடத்திட்டு வராங்க. இந்த க்ரூவில் இருக்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா ரைட் ஃப்ரம் ஸ்டேட் லெவல்லேருந்து நேஷனல், இன்டர்நேஷ்னல் லெவல் கோல்டு மெடலிஸ்ட் கூட இந்த க்ரூவில் இருக்காங்க. ஸோ அதுவும் இல்லாமல் இந்த க்ரூவுக்கு நிறைய பிரான்ச்சஸ்லாம் இருக்குது. ஸோ இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக வந்து அவங்ககிட்டே டேரெக்டாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ வாங்க டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் பிரதர். வணக்கம். ஸோ இவர் தான் நம்ம கார்த்திக் ராஜா. இவர் ப்ளஸ் வந்து இவரோட குழு பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஃபுல்லாகவே. ஓகே ப்ரோ, சொல்லுங்கள், உங்களுக்கு எப்போ சிலம்பம் மேலே இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு? ஸோ எதனால் உங்களுக்கு இது மேலே, இந்த கலை மேலே இவ்வளோ ஆர்வம் வந்தது? வணக்கம், நான் தான் உங்கள் சிலம்பம் கார்த்திக் ராஜா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சென்னை சேனலுக்கு வந்து நாங்கள் வந்து ரொம்ப நன்றி செலுத்திக்கிறோம். ஏன்னா வந்து பொதுவாக வந்து நம்ம தமிழ் ட்ரெடிஷ்னல் ஆர்ட் வந்து யாருமே இப்போ வந்து கொஞ்சம் கண்டுக்கிறது இல்லை. எல்லாருமே வந்து ஒரு வெளிநாட்டு கலாச்சாரத்தை வந்து இங்கே வந்து டெவலப் பண்ணிகிட்ருக்காங்க. அதை பற்றி தான் அதிகமாகவே கவர் பண்ணிகிட்ருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு தமிழ் பாரம்பரிய கலைகள், வீரக்கலையான சிலம்பாட்டத்தை வந்து நீங்கள் இந்த மாதிரி ஒரு கவர் பண்ணி ஒரு டாக்குமெண்ட்ரி பண்ணுறது உண்மையாக எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த சிலம்பாட்டம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து நான் ஸ்கூல் டேஸில் வந்து எல்லாமே எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்க்காக எல்லாருமே ஸ்கூலில் வந்து போயிட்டுருப்பாங்க. அந்த டைமில் தான் இந்த சிலம்பாட்டம் வந்து எங்கள் ஸ்கூலில் வந்து ஒரு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அப்போல்லாம் ஸ்டார்டிங்கில் வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இந்த சிலம்பாட்டம் ரொம்ப மூச்சு வாங்கும், கொஞ்சம் அந்த அட்டனன்ஸ்க்காகவே போக ஆரம்பித்தோம். அதுக்கு மேலே தான் இந்த சிலம்பம் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்தது எங்கள் மாஸ்டர் மூலயமா. இந்த கலையில் இவ்வளோ வந்து ரொம்ப முக்கியத்துவம் வந்து இவ்வளோ இருக்குது, ரொம்ப பழங்காலத்துலேருந்து இதெல்லாம் வந்து காப்பாற்றிட்டாங்க. ஸோ நம்ம வந்து கண்டிப்பாக அடுத்த ஜென்ரேஷனுக்கு வந்து இதை நம்ம எடுத்துகிட்டு போகணும்னு சொல்லிட்டு எங்களுக்குள்ளே ஒரு தாட் வந்தது. அப்படி ஆரம்பிச்சது தான் இந்த சிலம்பாட்டம். ஆனால் அதுவே வந்து எங்கள் லைஃப்பில் வந்து ஒரு முக்கியமான ஒரு பேஷன் ஆகும்னு சொல்லிட்டு உண்மையை எதிர்பார்க்கல. ஏதோ எங்களால் முடிஞ்சது நாங்களும் எங்கள் சகா சிலம்ப கூடம் வந்து இந்த சிலம்பத்தை உலகில் இருக்க எல்லாருக்குமே தெரிய வரணும், எல்லாருக்குமே வந்து இதை நாங்கள் ஸ்ப்ரெட் பண்ணணும்னு சொல்லிட்டு தொடர்ந்து ஓடிட்டுருக்கோம். கண்டிப்பாக இன்றைக்கி வந்து நம்ம ஊரில், நான் பர்டிகுலராக பொன்னேரியில் சொல்லணும்னா நிறைய பேருக்கு தெரிஞ்சது சிலம்பம் அப்படி ஒன்று பண்ணுறாங்க. எனக்குமே ஐடியா இல்லை லைவ் டெலிகாஸ்ட்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு. நான் புதுசாக பார்த்தேன், லைவ் டெலிகாஸ்ட்லாம் சிலம்பம் கிளாஸ் பண்ணுறாங்களா அப்படின்ட்டு. ஸோ அந்தளவுக்கு நீங்கள் வந்து எல்லா ஒரு பிளாட்ஃபார்ம்ஸ்லேயும் வந்து நீங்கள் வேரியஸாக போயிட்டுருக்கீங்க கண்டிப்பாக வைடாக. ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் நினச்சது நடக்கும். கண்டிப்பாக கூடிய சீக்கிரத்துலேயே நீங்கள் வந்து இன்னும் இந்த சிலம்பம் வந்து இன்னும் நிறைய பேருக்கு சொல்லித்தரோம் நாங்கள் வாழ்த்துக்கிறோம். ஓகே, இப்போ வந்து சகா சிலம்பம் குழு ஆரம்பித்து எத்தனை வருஷம் இருக்கும்? அண்ட் வந்து இது மூலமாக எத்தனை பேர் நீங்கள் ட்ரெயின் பண்ணியிருப்பீங்க? இது இருக்கும் இன்னும் ஒரு ஆவரேஜாக சொல்ல முடியுமா? நான் இருக்கேன் ப்ரோ, ஒரு 5 வருஷமாக வந்து ரொம்ப நல்லாவே சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து சகா சிலம்ப குடும்பம் வந்து போயிட்டுருக்கு, பயணிச்சிட்ருக்கு. நம்ம தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் இந்தியா முழுவதும், உலகம் முழுவதும் எங்கெங்கெல்லாம் இந்த சிலம்பு கலையை கொண்டு போகணுமோ எங்களால் முடிஞ்ச நாங்கள் வந்து பண்ணிட்டு தான் இருக்கோம். இருக்காங்க. இதில் வந்து இப்போது சென்னையில் மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு 15 பிரான்ச் இருக்குது, திருநெல்வேலியில் இருக்குது, இங்கே திருவள்ளூர் மாவட்டத்தில் ஒரு 7 பிரான்ச் இருக்குது. அந்த மாதிரி நிறைய இடத்துல எங்களால் முடிஞ்ச அளவுக்கு எங்கெங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அந்த இடத்துல நாங்கள் வந்து இந்த சிலம்பாட்டத்தை வந்து காமிச்சிட்ருக்கோம். ஓகே, கிளாஸஸ் மட்டும் இல்லாமல் நிகழ்ச்சிகள் மூலயமா வந்து நாங்கள் இந்த வந்து காமிச்சிட்ருக்கோம். இந்த மாதிரி ஈவெண்ட்ஸ்லாம் கூட போய் பண்ணுறோம். ஈவெண்ட்ஸ் மூலயமா வச்சு பார்த்துட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் ஷூட்டிங்லலாம் கூட பண்ண ஆரம்பித்தோம் நாங்கள். படத்தில் இப்போ ஒரு படம், ஒரு பாட்டோ இல்லை ஃபைட் சீனோ ஏதோ வருதோ, அந்த ஒரு செகண்டில் வந்து அது சிலம்பத்தை பற்றி காமிச்சா அப்போவாச்சும் இந்த யாருக்காச்சும் இந்த சிலம்பத்தை பற்றி தெரியுமோன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம் சகா சிலம்ப கூடம். ஓகே ப்ரோ, நல்லது.
ஸோ இப்போ வந்து நீங்கள் சொன்ன மாதிரி உங்களோட சகா சிலம்ப குழுலேருந்து நிறைய பேர் நிறைய அச்சீவர்ஸ் இருக்காங்க. ஸோ நம்ம இப்போ அவங்கள பற்றியும் பார்த்துட்டு அதே மாதிரி நீங்கள் சிலம்பம் மூலமாக என்னென்ன கலைகளை வந்து நீங்கள் கற்றுத்தரீங்க அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். கண்டிப்பாக. வணக்கம். இப்போ இந்த சிலம்பாட்டத்தில் என்னென்ன இருக்குது, எப்படி எப்படிலாம் பண்ணலாம்னு சொல்லிட்டு உங்களுக்காக நாங்கள் ஒரு சின்ன டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ண போகிறோம். சிலம்பாட்டமே ஒரு 2 விதமாக இருக்குது. ஒன்று வந்து காம்படிஷன் அட்டன் பண்ணுறதுக்கு அதுக்கு தனியாக ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது. இன்னொன்று வந்து நம்ம வந்து பண்பாட்டு முறையாக நம்ம வந்து பாரம்பரியமாக என்னென்ன பண்ணலாம். ஏன்னா நிறைய பேர் வந்து சிலம்பாட்டம்னா ஒரு ஸ்டிக் வச்சு பண்ணுறது அப்படி அந்த இப்போ இன்ன வரைக்கும் நிறைய பேர் அப்படி தான் நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் சிலம்பாட்டம்ன்றது இந்த கலை வந்து ஒரு கடல் மாதிரி. எப்படி சொல்கிறது, ஏகப்பட்டது இருக்குது. இது வந்து எப்படின்னா கற்றுக்கிட்டே போகலாம். இதுக்கு ஒரு எல்லையே கிடையாது. நிறைய பேர் வெறும் ஸ்டிக்கில் மட்டும் பண்ணுறது நினச்சிட்டாங்க. இரட்டை கம்பு இருக்குது, 2 ஸ்டிக் வச்சு பண்ணுறது இருக்குது, வேல் கம்பு இருக்குது, சுருள்வாள் இருக்குது, மான் கொம்பு இருக்குது, கேடயம் கத்தி இருக்குது, செடி குச்சி இருக்குது, துஷ்மன் இருக்குது. இது மாதிரி எப்படி சொல்கிறது சொல்லிகிட்டே போகலாம். அது எல்லாமே இப்போ தான் உங்களுக்காக வந்து சகா சிலம்ப கூட கலைஞர் வந்து செஞ்சு காட்ட போகிறாங்க. கண்டிப்பாக இதை வந்து நீங்களும் கற்றுப்பீங்கன்னு ஆசைப்பட்றேன். தேங்க்யூ. வணக்கம். இவங்க வந்து இப்போ வந்து சிலம்பத்தில் வந்து குரு வணக்கம் செஞ்சு காட்டுறாங்க. சலாம் அரிசின்னு சொல்லுவாங்க. இதை வந்து எதுக்காக பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கற்றுக்கிற கலைக்கும் நம்மளை கற்றுக் கொடுக்குற ஆசானுக்கும் நம்மளை தாங்குகிற பூமாதேவிக்கும் ஒரு வணக்கம் செலுத்துகிற மாதிரி இதை வந்து செஞ்சு காட்டுவாங்க. இது சிலம்ப தொடக்கத்துலேயும் பயிற்சி முடிக்கும் போதும் வந்து இதை செஞ்சு காட்டுவாங்க. கடைசியாக
பண்ணி முடிச்சுட்டு கிட்ட எடுத்துக்க சொல்கிறேன். வணக்கம். ஸோ இவர் தான் வந்து நம்ம தர்மராஜ் பிரதர். ஸோ இவர் வந்து சகா சிலம்ப குழுவில் வந்து ஸ்டார்டிங்லேருந்து இருக்கார். அண்ட் அதுவும் இல்லாமல் இன்டர்நேஷ்னல் வந்து 7 வாட்டி வந்து கோல்டு மெடல் வாங்கியிருக்காரு. அதுவும் இல்லாமல் 2011க்கான தமிழ்நாடு செங் அச்சீவர் அவார்டு வாங்கியிருக்காரு. ஸோ இதுவும் இல்லாமல் நிறைய அவார்ட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ அவங்ககிட்ட தான் நம்ம இன்ட்ராக்ட் பண்ண போகிறோம். ஸோ வாங்க அவர்கிட்ட டேரெக்டாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம் மற்றதை பற்றி. வணக்கம் பிரதர். வணக்கம். ஸோ சிலம்பம் பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? சிலம்பம் வந்து எப்போலேருந்து இருக்குது, சிலம்பம்னா என்ன, சிலம்பம் முன்னாடி எப்படி இருந்துச்சு, இந்த இப்போ எப்படி இருக்குது இந்த டைமில் அப்படின்றது உங்களோட வியூஸ் நீங்கள் சொல்லுங்கள். நான் சிலம்பம் ஆக்சுவலாக வந்து எந்த ஒரு இதுவாக இருந்தாலும் அதோட வரலாறுன்னு ஒன்று இருக்கும். ஓகேங்களா? அந்த வரலாறு பேஸ் பண்ணி தான் எல்லாமே இருக்கும். அதே மாதிரி சிலம்பத்துக்கும் வரலாறு இருக்குது. சிலம்பத்தோட வரலாறுன்னு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வந்து ரொம்ப பழமையானது. அது சொல்லப்போனால் எப்படி சொல்லுவாங்கன்னா அதுக்குன்னு ஒரு கவிதை மாதிரி கூட இருக்குது. ஆதி மனிதன் முதலில் எடுத்த ஆயுதம் நம் சிலம்பம் அப்படின்வாங்க. கலை 1000 இருந்தாலும் சாயாது நம் சிலம்பம் அப்படின்வாங்க. அதோட இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆதி மனிதனாலே காட்டில் வாழ்ந்தாங்க அவங்களாம். அந்த காலத்திலே நம்ம சிலம்பத்தை வந்து அவங்க ஒரு ஆயுதமாக யூஸ் பண்ணியிருக்காங்க. எப்படின்னு அது எப்படின்னு பார்க்கும்போது தான் அவங்க வந்து காட்டில் வாழும்போது அந்த டைமில் ஒரு ஆயுதம் கிடையாது, எதுவுமே கிடையாது. அவங்க வாழ்கிறதுக்கான ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு இடம்பெயர் அப்படி தான் வாழ்ந்தாங்க. நாடோடி வாழ்க்கை தான். அப்படி வாழும்போது அவங்களுக்கு வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு ஒரு கொம்பு வந்து ஒரு துணைவியாக ஆக்சுவலாக ஒரு துணை கோலாக வந்து யூஸ் ஆயிடுச்சு. அதனால தான் இது வந்து கோலாட்டம்னு கூட சொல்லுவாங்க இதை. ஓகேங்களா? இப்படி வந்து அவன் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு அந்த கொம்பை தான் அவனோட துணையாக எடுத்து போனான். அதுக்கப்புறம் நாளடைவில் பார்த்தீங்கன்னா விலங்குகள் காட்டில் பல விதமான விலங்குகள் இருக்கும்போது அதுக்கிட்ட தன்னை தற்காத்துக்கிறதுக்காக அந்த கொம்பை சுற்ற ஆரம்பித்தான். அதுக்கப்புறமே அந்த விலங்குகளை வேட்டையாடுறதுக்கு அந்த விலங்குகளுக்கு ஏற்ற மாதிரி காலடி வரிசையை உருவாக்கி அதை சிலம்பத்தை சுற்றி அதை வேட்டையாட ஆரம்பித்தான். அது பின்னர் பார்த்தீங்க எப்படி ஆயிடுச்சுன்னா அது நம்ம உலகங்கள் காலம் இந்த இரும்பு கற்கள் அது மாதிரிலாம் வரும்போது இந்த கல்கள்லாம் சிக்குமுக்கி கல் இதெல்லாம் கண்டுபிடிச்சுன்னு என்ன பண்ணாங்கன்னா அதை வந்து தீ மூட்டி அதை வச்சு விலங்குகளை அச்சுறுத்துறது இப்படிலாம் இருந்தது.
கல்லை கண்டுபிடிச்சான். கல்லோட ஒர்க்னஸ் தெரிஞ்சாமல் கல்லை கொம்போட முனையில் கட்டி அதை வச்சு வேட்டையாட ஆரம்பித்தான். அதுவே ஷார்ப்பாக கிழிக்குதுன்னு பார்த்தான். அதை கத்தி மாதிரி செஞ்சு இது பண்ணான். அப்புறம் உலகங்கள் கண்டுபிடிச்சாங்க. உலகங்கள் கண்டுபிடிச்சோன்னா அதை வந்து வில், வேல், ஈட்டி, கேடயம், சுருள்வாள் இது மாதிரி பல விதமான ஆயுதங்களாக அவங்க அப்பப்போ அப்படியே எப்படி மனிதன் டெவலப் ஆனோம் அதுக்கேற்ற மாதிரி இந்த இதையும் டெவலப் பண்ணினே வந்தான். அதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட மன்னராட்சின்னுவாங்க. மன்னராட்சியில் வந்து மேக்ஸிமம் போர் முறையில் ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டை பிடிக்கிறதுக்காக போர் தேவைப்படுது. அதுலேயும் நம்ம சிலம்பம் வந்து பெரும் பங்கு வகிச்சுது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே அதில் இது பண்ணுறவங்க எல்லாருமே வந்து சிலம்பம் கற்றுருப்பாங்க. அவங்க யூஸ் பண்ணுறதெல்லாம் பார்த்திங்கன்னா வில், ஈட்டி, கேடயம், கத்தி, நீங்கள் போர் பார்த்தாலே தெரியும் எல்லாமே அந்த மாதிரி தான் இருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆங்கிலேயர் ஆட்சி வந்தது. ஆங்கிலேயர் ஆட்சியில் வந்து அவங்க வந்து நம்ம அவங்ககிட்ட இருக்கிற பலத்தோடு நம்மகிட்ட கம்மியாக தான் இருந்தது. ஆனால் இருந்தாலும் இவங்க எதிர்த்து நிற்கிற ஒரு தைரியத்தை கொடுத்தது நம்மளோட தற்காப்பு கலை நமக்கு தெரியும் அப்படின்ற ஒரு தைரியம் தான் ஆங்கிலேயரை எதிர்த்து நிற்கிறதுக்கான ஒரு தைரியத்தை கொடுத்தது. அதனால் ஆங்கிலேயர் என்ன பண்ணான்னா இந்த தற்காப்பு கலையான சிலம்பத்தை வந்து யாரும் கற்றுக் கொடுக்கக்கூடாது, அதை அழிக்கணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி கற்றுக் கொடுக்குறவங்களெல்லாம் வந்து சிறை பிடிக்கிறதும் இப்படியே இருந்தான். அப்படியே இருந்து சில ரொம்ப ஆசான்கள் அவங்களாம் ரொம்ப நன்றி சொல்லணும். அவங்களால தான் சிலம்பம் வந்து இன்னும் வரல உயிரோடு இருக்கிறதுன்னு சொல்லலாம். இப்படி தான் சிலம்பம் உருவாகி இந்த லெவலில் அழிகிற நிலைமையில் இருக்கும்போது தான் நம்ம புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களோட பீரியடில் தான் வந்து இதை வந்து ஒரு அங்கீகாரம் கொடுத்தாங்க. 1989 88 அவர் முதலமைச்சராக இருக்கும்போது தான் சிலம்பம் வந்து ஸ்போர்ட்ஸ் அப்படின்ட்டு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க. அந்த டைமில் தான் வந்து SDAT ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் தமிழ்நாடு அவங்க அங்கீகாரம் கொடுத்து அவங்க ஸ்கூல் லெவலில் மேட்ச், அதுக்கப்புறம் இது வர ஸ்கூல் லெவலில் மேட்ச் நடத்த ஆரம்பித்தாங்க. ஸ்டேட் லெவல் மேட்ச், அதுக்கு முன்னாடி ஓப்பன் மேட்ச் எல்லாமே நடக்க ஆரம்பிச்சு. இதுக்கும் சர்டிஃபிகேட் இருந்தது, இந்த சர்டிஃபிகேட்டுக்கான வேல்யூ இருந்தது. இப்போ கூட பார்த்தீங்கன்னா இந்த சர்டிஃபிகேட் வந்து நம்ம +2 முடிச்சுட்டு நார்மலாக வந்து ஒரு அத்லெட் எப்படி போயிட்டு இதில் ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் ஜாயின் பண்ணாலும் அது மாதிரி சிலம்பத்தையும் பல பேர் வந்து இன்ஜினியரிங்கு, மெடிக்கல் இருந்தது. இப்போ மெடிக்கல் நீட் இருக்கிறனால கேன்சல் பண்ணாங்க. இன்ஜினியரிங், லா இது மாதிரி ஆர்ட்ஸ் எல்லாத்துலேயும் வந்து ஸ்போர்ட்ஸ் கோட்டாவுக்கு இந்த சிலம்பம் வந்து பெரிதும் ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் யூஸ் ஆகுது படிக்கிற பசங்களுக்கு. அது இல்லாமல் வந்து வேலைக்கு போகிறவங்களுக்கு எப்படி யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா வேலைக்கு போகிறவங்களுக்கு அவங்க அந்த கஷ்டம், அந்த மைண்ட் ஸ்ட்ரெஸ் இதெல்லாம் வந்து நீக்கிறதுக்காக அவங்க உடற்பயிற்சி ஒரு நல்ல உடற்பயிற்சிக்காகவும் இந்த சிலம்பம் யூஸ் ஆகுது. இப்போ வந்து சிறியவர் முதல் பெரியவர் வரையில் கற்றுக்கிற ஒரு விளையாட்டாகவும் ஒரு ஸ்போர்ட்ஸாகவும் ஒரு தற்காப்பு கலையாகவும் எல்லா விதமாகவும் இந்த சிலம்பம் வந்து இப்போ வளர்ந்துருக்கிறது. ஸோ இவர் தான் வந்து கோபி. ஸோ இவர் வந்து நேஷ்னல் லெவலில் கண்டினியூஸாக 5 டைம்ஸ் வந்து கோல்டு மெடல் ப்ளேஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இது வரைக்கும் யாருமே ப்ளேஸ் பண்ணாத ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் இதுன்னு கண்டிப்பாக சொல்லலாம். ஸோ டேரக்ட் நம்ம ப்ரோ கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் அவரோட வியூஸ் பற்றி கண்டிப்பாக அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ வணக்கம் ப்ரோ. வணக்கம் ப்ரோ. சொல்லுங்கள், நீங்கள் வந்து இவ்வளோ பெரிய அச்சீவ்மெண்ட் வந்து நீங்கள் பண்ணுவீங்கன்னு நினச்சிங்களா நீங்கள் ஃபஸ்ட் சிலம்பம் உள்ள வரப்போ? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சிலம்பத்து உள்ளே என்ட்ரி ஆகும்போது பார்த்தோன்னா ஒரு காட்சி விளையாட்டாக தான் நான் வந்து இதில் ரசித்தேன். இதில் வந்து ஸ்போர்ட்ஸ் ஆக்ட் எங்களுக்கு தெரியாது சத்தியமாக. ஒரு காட்சி விளையாட்டாக பார்க்கும்போது ஒரு ஆக்டராகவே ஆச்சு. உள்ளே போயிட்டு பண்ணும்போது ஃபஸ்ட் டைமில் வந்து ஃபஸ்ட்டு மேட்ச்லாம் தோற்றுட்டு தான் வந்திருந்தேன். தொடர்ச்சி என்னோட இது பார்த்தீங்கன்னா தோல்வியில் தான் இருந்துச்சு. அப்புறமா வந்து ஒரு விடாமுயற்சி அதுலேருந்து தான் ஒரு 6 டைமில் வந்து தொடர்ச்சியாக தோக்கும்போது தான் ஆயிடுச்சுன்னா ஒரு கஷ்டமாயிடுச்சு. நம்ம மட்டும் தோத்துட்டே இருக்குமே. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா எங்களோட சீனியர்ஸ்லாம் பார்த்தா நேஷனல் போயிட்டு வந்துட்டு அவங்கள ஃபோட்டோஸில் எடுக்கும்போது ஒரு ஆர்வம், நம்மளும் அதே மாதிரி வாங்கணும்னு சொல்லிட்டு அதே ஃபஸ்ட்டு ஒரு வருஷம் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணேன். அந்த ஒரு வருஷம் ஹார்ட் ஒர்க் பண்ணி நெக்ஸ்ட் இயரில் வரும்போதே நேஷ்னல் அவங்க கூட நான் நின்று ஒரு ஃபோட்டோ நேஷ்னல் வின் பண்ண கோல்டு மெடல் வின் பண்ண அவங்க கூட நின்று நம்ம குரூப் ஃபோட்டோ இது பண்ணும்போது அப்போ தான் என்னோடய அச்சீவ்மெண்ட்லேருந்து அதுலேருந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. தொடர்ந்து வின் பண்ணுற காரணம் என்னென்னா எங்களோட டீமோட ப்ராக்டிஸ் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ஹெவியாக இருக்கும். அது இல்லாமல் நம்ம எப்படி சொல்கிறது டீம் நம்மளுக்காக விளையாட மாட்டோம். நாங்கள் எங்கள் டீமுக்காக விளையாடுவோம். எங்கள் டீமில் இருக்க சாம்பியன்ஷிப் வின் பண்ணுறோம்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஆர்வத்தோடு நாங்கள் விளையாடுறதுனால தான் இது 5 முறை எங்களால் வின் பண்ண முடிஞ்சுது. கண்டிப்பாக. ஸோ அதுவும் இல்லாமல் உங்கள் சகா சிலம்ப குழு பற்றி நாங்கள் பேசியிருந்தோம். ஸோ இந்த சகா சிலம்ப குழுக்கு சகான்னு ஏன் பேர் வந்துச்சு சொல்ல முடியுமா? சகான்னு ஒரு நேம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சொல்லியிருப்பாங்க. ஒரு தோல்வின்னு சொல்லுவாங்க. நாங்கள் எப்படின்னா ஒற்றுமையாக வந்து செய்கிறத பார்த்து அந்த ஒரு நேம் கோசம் சகான்னு ஒரு நேம் வந்தது. அதை நம்ம ஸ்பெல் பண்ணி பார்த்தோன்னா சுப்ரமணிய ஆசான் கிரேஸ் அகாடமின்னு சொல்லிட்டு எங்களோட ஆசான் நேமும் அதில் வந்து அடங்கியிருக்கும். அதனால் இப்போ சிலம்பம் வந்து இத்தனை வருஷமாக ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க, இவ்வளோ அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ கவர்மெண்ட் சைட்லேருந்து உங்களுக்கு என்ன மாதிரி பெனிஃபிட்ஸ்லாம் இதில் இருக்குது? அண்ட் வந்து உங்கள் பர்சனலாக வந்து வீட்டில் வந்து இப்போது வீட்டில் எடுத்த உடனே ஒரு பசங்களை வந்து ஸ்ட்ரெயிட்டாக நான் இது கற்றுக்க போகிறேன்னா விட மாட்டாங்க. ஆமாம். ஸோ ஒரு ஸ்டெப் நான் வந்து ஏதோ ஒன்று பண்ணுறேன், எனக்கு இதனால் ஒன்று நடக்குது அப்படின்னா கண்டிப்பாக வருவாங்க. ஸோ அந்த மாதிரி இப்போ சிலம்பம்னால எனக்கு இது நடந்திருக்கு, ஸோ நீங்கள் வந்தால் உங்களுக்கும் இந்த மாதிரி நிறைய கிடைக்கும், உங்களுக்கும் இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி ஏதாச்சும் சொல்ல முடியுமா? கண்டிப்பாக சொல்ல முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ்
ஸ்போர்ட்ஸ் ரீதியாக பார்த்தோன்னா நேஷ்னல் லெவலில் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு அத்தாரிட்டி இருந்ததுனால ஸ்போர்ட்ஸ் கோட்டா மூலிமா நம்ம வந்து இன்ஜினியரிங் காலேஜ் ஃப்ரீ சீட் வாங்க முடிஞ்சது. நம்ம கலைக்குழுவிலே பார்த்தோன்னா 3-4 பேர் வந்து ஃப்ரீயாக படிச்சுட்டு இருக்காங்க. அந்த ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் ஃப்ரீயாகவே படிச்சுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கலை பண்பாட்டு துறைன்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு இருக்குது. அந்த அமைப்பிலும் நாங்கள் வந்து ஒரு கலைஞர்களாக நாங்கள் வந்து அதில் ஒரு ஐடின் கார்டும் அதில் வந்து ஒரு ஊக்கத்தொகையும் நாங்கள் வாங்கிட்டு இருக்கோம். நாங்கள் இப்போது இந்த குவாரண்டைன் டைமில் கூட நாங்கள் ஒரு 1000 rupees எங்களுக்கு வந்து ஒரு ஊக்கத்தொகையை நம்ம அரசாங்கம் வந்து நாங்கள் செலுத்திட்டு இருக்காங்க. ஸோ அந்த ரீதியாக பார்க்கும்போது எங்கள் வீட்டில் சந்தோஷமாக தான் பண்ணுறாங்க. ஏன்னா அரசாங்கத்துலேருந்து ஒரு சின்ன சின்ன உதவிகள் வந்து இந்த கலைஞர்களுக்கும் பண்ணுறாங்க போது அவங்களுக்கு ஒரு சந்தோஷம், அவ்வளோதான். கண்டிப்பாக. ஓகே சார், உங்களை பற்றி சொல்லுங்கள். என் பேர் வந்து பகலவன். நான் அண்ணா யூனிவர்சிட்டியில் படிக்கிறேன். எனக்கு வந்து சிலம்பம் வந்து கடந்த ஒரு 13 வருஷமாக நான் கற்றுன்னு இருக்கேன். ஒரு 7 நேஷ்னல் வின் பண்ணியிருக்கேன். அதனால் 7 நேஷ்னல் வின் பண்ணனால ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் வந்து அப்ளை பண்ணேன். 12th முடித்தோடனே அண்ணா யூனிவர்சிட்டியில் அப்ளை பண்ணோன்னே எனக்கு வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில் வந்து ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் வந்து சீட்டு கிடச்சிது அந்த காலேஜ்லேயே. அதனால் வந்து இந்த சிலம்பம் வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஹாய், என் பேர் டி மனு. இந்த சிலம்பம் ஃபீல்டில் நான் ஒரு 15 இயர்ஸாக இருக்கேன். எனக்கு ஃபஸ்ட்டு இந்த எத்தனை வயசு ப்ரோ உங்களுக்கு? இப்போது 18 கம்ப்ளீட் ஆக போகுது. ஓ, ஃபஸ்ட்லேருந்து சின்ன வயசுலேருந்து? எஸ், ஃப்ரெண்ட்ஸ்லாம் போகிறாங்க. சரி, ஓகே நம்மளுக்கும் ஜாலியாக இருக்கும்ட்டு அதில் போய் அட்டன் பண்ணேன். ஃப்ரெண்ட்ஸ் கூட அப்படியே மேட்சஸ்லாம் அட்டன் பண்ணேன். இப்போ நான் சிலம்பத்தில் வந்து 5 நேஷ்னல்ஸ் வின் பண்ணியிருக்கேன். இதனால் இப்போது எங்கள் அம்மா இப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, அடுத்தவங்க எனக்கு சொன்ன மாதிரி அடுத்தவங்க அவங்க மோட்டிவேஷனாக பண்ணிகிட்டு இருப்பாங்க. வணக்கம், என் பேர் சிலம்பரசன். லாலா காலேஜில் ஃபைனல் இயர் படிச்சுட்ருக்கேன். எனக்கு வந்து இந்த சிலம்பம் மூலிமா தான் நிறைய விஷயத்தை கற்றுக்கிட்டேன். சிலம்பம் இல்லைனா நான் இல்லைன்னு சொல்லலாம். சிலம்பம் மூலிமா நிறைய விஷயத்தை கற்றுக்கிட்டேன். அந்த சிலம்பத்தில் வந்து 4 நேஷ்னல் போயிருக்கேன். 4 நேஷ்னலும் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் போயிருக்கேன். 4 நேஷ்னல் 2 நேஷ்னல் தோற்றுருக்கேன். நேஷ்னல் 2 நேஷ்னல் தான் வின் பண்ணியிருக்கேன். நிறைய விஷயத்தில் தோற்றுருக்கேன். நமக்கு வந்து அதிகமாக வெற்றிலாம் அதிகமாக இல்லை, நிறைய தோல்வி தான். நிறைய விஷயத்தில் நிறைய வாட்டி தோற்றுருக்கேன். அப்போ நிறையா பாலிடிக்ஸ் இதெல்லாம் தாண்டி தான் நாங்கள் இந்த விஷயத்தை கற்றுக்கிட்டு இந்த மாதிரி சகான்னு ஒரு டீமை ஃபார்ம் பண்ணி இதை நாங்கள் வளர்த்துட்டு இந்த மாதிரி நிறையா இந்த மாதிரி நீங்கள் பண்ணுற மாதிரி நிறைய இன்டர்வியூ, நிறையா லைவ் டெலிகாஸ்ட் சிலம்பத்தை வந்து நாங்கள் வந்து நிறைய ஆன்லைன் மூலிமா இன்டர்நேஷ்னல் லெவலில் வேர்ல்டு ஃபுல்லாக இந்த கலையை பரப்பணும் தான் எங்கள் எல்லாருக்குமே ஆசை. தமிழ் சிலம்பத்தை வந்து விடக்கூடாது. தமிழ் ட்ரெடிஷ்னல், யாருமே தமிழ் கலையை மறந்துடாதீங்க. வேறு கலைகள் யாரும் தமிழருக்கே சொந்தம். என்னோடய பேர் வந்து அஜய். நான் வந்து இப்போது செகண்ட் இயர் BA இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிச்சுருக்கேன். எனக்கு +2 ஃபஸ்ட்டு எங்கள் மாஸ்டர் இருக்க கார்த்தி தர்மான்றவங்கள நான் ஃபேஸ்புக்கில் பார்த்தேன். ஃபேஸ்புக்கில் பார்த்து அப்புறம் அவங்கள எப்படியோ லிங்க்கை பிடிச்சி அப்புறம் அவங்கக்கிட்ட போய் கிளாஸ் ஜாயின் பண்ணேன். நான் இங்கேருந்து சென்னை போய் தான் கிளாஸ் கற்றுக்கணும். ஏன்னா நாங்கள் அங்கே போய் கற்றுக்கிறது கிட்டத்தட்ட 1 நாள் 2 நாள் அங்கே ஸ்டே பண்ணோம். 2 நாள் ஸ்டே பண்ணி தான் நாங்கள் கிளாஸ் கற்றுக்கணும். அப்படி கற்றுக்கிட்டு இப்போ நான் எங்கள் ஊரில் வந்து எனக்கு ஒரு தனி ஒரு ப்ரொஃபைல் இருக்குது. இப்போது ஃபஸ்ட்டுலாம் யார் அஜய் பசங்களோட பசங்களாக இருக்கான் அப்படின்னு சொன்னவங்க, இப்போ அவன் இருக்கான், அவனுக்கு வந்து தனியாக ஒரு இது இருக்குது. அவன் சிலம்பம் கிளாஸ் போகிறான், அவன்கிட்ட நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கீழே ஒர்க் பண்ணுறாங்க, அவன் ஒரு டீமில் இருக்கான். முக்கியமாக சொல்லணும்னா எங்கள் டீம் மாதிரி எந்த டீமுமே தெரிஞ்சு வேறு எந்த டீமுமே இல்லை ப்ரோ. சகா சிலம்பன்றது ஒரு மாஸ்டருக்கும் தாண்டி ஒரு அண்ணனா, ஒரு ஃப்ரெண்டும் இல்லை, ஒரு பிரதரும் இல்லை. எப்படியும் சொல்கிறதுனா எங்களுக்கு எல்லாமே அவங்க தான். இது சோகமாக இருந்தாலும் சரி, சந்தோஷமாக இருந்தாலும் சரி, அவங்களா கூட தான் எல்லாத்தையும் ஷேர் பண்ணிப்போம். என் பேர் வந்து மாதவன். நான் வந்து டிப்ளமோ டிஜிஎஸில் முடிச்சிருக்கேன், ECE. நான் வந்து லாஸ்ட் 2 இயர்ஸ்க்கு முன்னாடி ஸ்டேட் லெவல் வின் பண்ணியிருந்தேன் சிலம்பத்தில். இதுக்கு முன்னாடி ஸ்கூலில் வந்து இவங்க கிளாஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அப்போ எனக்கு தெரியாது சிலம்பம்னா என்னடா சும்மா சுற்றிட்டு இருக்காங்களே அப்படின்னு பார்ப்பேன். அவங்களும் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இந்த லாஸ்ட்டு ஆனுவல் டே வரும், அப்போ வந்து அவங்க பண்ணுவாங்க. அவங்கள பார்த்து எனக்கும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் ஆகிடுச்சு. அப்புறம் வந்து 10th எங்களுக்கு சிலம்பம் கிடையாது, விட்டாங்க. அப்புறம் வந்து டிஜிஎஸ் பாலிடெக்னிக்கில் கோபி மாஸ்டர் வந்து கிளாஸ் எடுத்தார். நான் வந்து ஜாயின் பண்ணி அப்படியே என்னோட லெவல் இம்ப்ரூவ் பண்ணேன். அதே மாதிரி ஏரியாலையும் கேட்டுட்டு இருந்தாங்க, என்னடா நீ சிலம்பத்தில் போய் என்னடா அச்சீவ் பண்ணேன்னு. இப்போ வேணால் மாதவனா தனியாக சிலம்பம் ட்ரைனராக இருக்கான். இப்போ எனக்கு ஒரு இடத்துல கிளாஸ் எடுக்கிறேன், நான் கவரப்பேட்டில் கிளாஸ் எடுத்துகிட்ருக்கேன். அது காரணம் எங்கள் மாஸ்டர்ஸ் தான். சகா வந்து ஒரு டீம்லாம் சொல்ல முடியாது, ஒரு ஃபேமிலி. எல்லோரும் ஃபேமிலி மாதிரி தான் இருக்கும். என்னுடைய பேர் வந்து சிலம்பம் ஜாக்கோ. புனேரியில் HT டிபார்ட்மெண்ட் படிக்கிறேன். நானும் சும்மா அந்த ஏரியாவில் அப்படி தான் சுற்றிட்டு இருந்தேன். ஸோ அப்படியே ஒரு வாட்டி கோபி அண்ணன்ட்டு எனக்கு அவர் தெரியும். அவரை நான் பார்த்தேன், ஆரியனில் கிளாஸ் இருக்குடா, நீ போடா, நீ பண்ணுற. நானும் போனேன். போயிட்டு நான் அங்கே ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தேன். அப்புறமா கார்த்தியனா தர்மண்ணே உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். எனக்கு ஃபோன் பண்ண ஒரு வாட்டி ஃபோன் பண்ண யாருன்னு தெரியாதுன்ட்டாங்க. அப்புறமா பண்ணி அப்படியே போக சகா டீமில் அப்படியே இன்வால்வ் ஆகிட்டேன். அப்படியே இன்வால்வ் ஆகிட்டேன். எல்லாருக்கும் வணக்கம். இவ்வளோ நேரம் வந்து சகா சிலம்ப கூடத்தோட வந்து நீங்கள் எப்படி பயிற்சி ஆரம்பிக்கிறாங்க, எப்படி ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணுறது இவ்வளோ நேரம் பார்த்துருக்கீங்க. ரொம்ப நல்லாவே போச்சு இந்த நேரம். எங்களை மாதிரி ஒரு நாட்டுப்புற கலைஞர்களை இந்த யூடியூப் சேனல் மூலமா உலக அளவில் தெரிய வந்த சென்னையின் சேனலுக்கு வந்து நாங்கள் ரொம்பவே நன்றி செலுத்துகிறோம். நீங்களும் தொடர்ந்து வந்து இந்த சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து இந்த சிலம்பாட்டத்தை வந்து கற்றுக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் சகா சிலம்பம்னு சொல்லிட்டு கூகுள்லையோ இல்லை யூடியூப்லையோ இல்லை ஃபேஸ்புக்லையோ இல்லை இன்ஸ்டாகிராமில் டைப் பண்ணாலே எங்கள் பேஜ் சம்மந்தப்பட்ட எல்லா டீட்டெயில்ஸும் கிடைக்கும். நீங்கள் வந்து கற்றுக்கலாம். சில பேர் வீட்டிலே வந்து இந்த சிலம்பாட்டத்தை கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஆன்லைன் கிளாஸ்லேயே வந்து நீங்கள்